Hi friends, welcome to Jiva's Garden. இன்னைக்கு நம்ம cactus ரீபாட் பண்ணதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தரலான்னு நினச்சிருக்கேன். இதுக்கு தேவையானது என்னெல்லாம் சொல்லி பாருங்க. ஒரு ஆஸ்ட்ரோ cactus எடுத்திருக்கேன் பாருங்க. இது மொட்டோடே இருக்கு. இதை வந்து ஃபங்கிசைடு போட்டு வச்சிருக்கேன். அப்படின்னா தான் அழுகாது. இதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருள்னா ஹெல்த்தி பாட்டிங் மிக்ஸ், இது ஃபங்கிசைடு, இது போன் மீல், இது மிக்ஸ்டு நட்ஸ், அதாவது நட் கேக்கு, அதாவது புங்கம் புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, இவ்வளவும் நிறைய நாளாக வாங்கி அப்படியே உறுத்தி காய வச்சு அப்படியே வச்சுருக்கேன். ரெண்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுதான் இது. நம்ம வந்து தண்ணி ஈஸியாக ட்ரைன் ஆகுதுக்கு நம்ம ஓட்டு துண்டு வச்சுக்கணும், ஓகேவா. இது வந்து பேபி சிப்ஸ், அது அடியில் நம்ம போட்டு வச்சுருந்தோன்னா நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்ற சமயம் ஈஸியாக ட்ரைன் ஆகும், ஓகே. அப்போ கேக்டஸ் அழுகாது. இதுதான் ஹெல்த்தி பாட்டிங் மிக்ஸ், ஓகே. இது இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ண பாட்டிங் மிக்ஸ். இதுக்கும் வித்தியாசம் பாருங்கள். இது நல்ல பிளாக்காக இருக்குது, இது பாருங்கள் சிவப்பாக இருக்குது. ஏன்னா இது டீக்ரேட் ஆகலை, ஓகே. இதுக்கு ஒரு தொட்டி எடுத்துக்கோங்க, இப்படி நல்லா ஹோல் உள்ள தொட்டியாக எடுத்துக்கோங்க. இது வந்து நான் கறித்துண்டும் சேர்த்துப்பேன். இருந்து பொட்டாசு இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா ஃப்ளவர் வரும், ஓகே. இப்போ நம்ம எப்படி வைக்கலான்னு சொல்லி பார்த்துருவோம். ஓட்டு துண்டு அடியில் வச்சுக்குங்க. அப்புறம் பேபி சிப்ஸ் போட்டுருங்க கொஞ்சம். அப்படின்னா தான் இந்த தண்ணி வந்து அப்படியே நிற்காம நமக்கு ஈஸியாக ட்ரைன் ஆயிரும். இப்போ நம்ம கொஞ்சம் கறிப்பொடி போட்டு வச்சிடணும். அப்போ தான் நம்ம செடியும் ராட் ஆகாது, நமக்கு அதில் பொட்டாஸ் சத்து இருக்கிறதுனால பொட்டாஸ் சத்தும் கிடச்சிரும். இப்போ கொஞ்சம் புண்ணாக்கு அப்படியே தூவி விட்டுறோம். இதிலே கொஞ்சம் போன் மீலும் போட்டு விட்டுருவோம். ஃபங்கஸ் ஆகாமல் இருக்குது கொஞ்சம் ஃபங்கிசைடும் போட்டுருவோம். இப்போ பாட்டிங் மிக்ஸ் சேர்த்துடலாம். இப்போ கேக்டஸ் எடுத்து அப்படியே மெல்லமாக, ரொம்ப அமுக்கக்கூடாது, மெல்லமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மண் போட்டு விட்டுறலாம். இவ்வளோ தான் சிம்பிளாக. இப்போ 2 நாளைக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, அப்போ தான் அது அதில் செட் ஆகும் அந்த கேக்டஸ்ஸு. இது ஆஸ்ட்ரோ கேக்டஸ் பாருங்கள், வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் கறித்தூள் அப்படியே தூவி விட்டுறலாம். அப்போ தான் ஏதாவது நத்தை எல்லாம் சாப்பிடாம இதுக்குள்ளே வராமல் இருக்கும் அந்த சாம்பல் வாடைக்கு, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.